அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதி என்பது பாரம்பரியமிக்க வரலாற்றுக்கு சொந்தமான தொகுதியாகும். திருமயம் பகுதியிலே திருமயம் கோட்டை புராதனம் நிறைந்த வரலாறு படைத்த ஒரு கோட்டையாகும். இத்தொகுதியில் பொன்னமராவதி, திருமயம், அரிமளம் ஆகிய ஒன்றியங்கள் உள்ளடக்கிய பகுதி. புதுக்கோட்டை தனி மாநிலமாக இருந்த பொழுது இந்த திருமயம் தாலுகா மிக பெருமை வாய்ந்த ஒரு தாலுகாவாகும். இந்த சட்டமன்றத்தில் குறிப்பாக அரசுக்கு வருவாய் தரக்கூடிய பல்வேறு தொழில் வாய்ப்புகள் இல்லை என்றாலும் கூட முதன்மையாக கனிம வளங்கள் இம்மாவட்டத்திலே அதிகம் இருக்கிறது. தினசரி பல லட்சம் ரூபாய் அரசுக்கு வருவாய் வரக்கூடிய கனிம வளங்கள் நிறைந்த ஒரு மாவட்டமாக புதுக்கோட்டை இருப்பதில் அதில் திருமயம் தாலுகா மிக முதன்மையாக இருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலிலே தொடர்ந்து 3வது முறையாக போட்டியிடக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் எளியவர் பண்பாளர் திரு வைரமுத்து அவர்கள் இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகள் சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். 2 முறை அவர்கள் சொற்ப வாக்குகளிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பணபலத்தால் தோல்வியை தழுவியிருந்தாலும் இந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் ரகுபதியை தோற்கடித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே திரு வைரமுத்து அவர்கள் வெற்றி பெற மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஏகோபத்திய வரவேற்பை ஒவ்வொரு கிராமத்திலும் திரு வைரமுத்து அவர்கள் பெற்று மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்று அவர்கள் கிராமங்கள் தோறும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இறை பலத்தையும் மக்கள் பலத்தையும் மட்டுமே நம்பி பயணிக்கக்கூடிய திரு வைரமுத்து அவர்களுக்கு மக்கள் பெரும்பான்மை வித்தியாசத்திலே வாக்குகள் அளிக்க தயாராக இருக்கிறார்கள். ஏன் வைரமுத்து அவர்கள் இத்தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும்? இத்தொகுதி ஒரு புராதனமான தொகுதி என்று சொன்னேன். இந்த தொகுதியில் திருமயம் முதலில் நகராட்சியாக மாற்றப்படுவதற்கு நாம் முடிவெடுக்க வேண்டும். பேரூராட்சி அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய திருமயத்திற்கு போதுமான கட்டமைப்பு வசதிகளை கொண்டு வர வேண்டும். திருமயம் பகுதியில் அரசு போக்குவரத்து கழக பணிமனையை உடனடியாக நாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி வர வேண்டும். அதற்கு திரு வைரமுத்து அவர்கள் வெற்றி பெற வேண்டும். பொன்னமராவதி பகுதியிலே குறிப்பாக திருச்சி மாவட்டத்தை எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அரசு கலைக்கல்லூரி அமைப்பதற்கு திரு வைரமுத்து அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் திருமயம் தாலுகாவில் அதிகமாக நடக்கக்கூடிய கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும். முறையான அனுமதி பெற்று முறையாக அரசுக்கு செலுத்த வேண்டிய வருவாய் இனங்கள் எந்த வகையிலும் குறைவு ஏற்படாத வகையில் அந்த கனிம வளத்தை பராமரிப்பதற்கு திரு வைரமுத்து அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும். இந்த கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்காக திருமயம் பகுதியில் சமூக ஆர்வலர்கள் பலர் தாக்கப்படுவதும் ஒரு சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்டதையும் நாம் அறிவோம். இதை அனைத்தையும் மக்கள் மத்தியில் எடுத்து சென்று இந்த திருமயம் பகுதியை பாதுகாப்பதற்கு திரு வைரமுத்து அவர்கள் எளியவர் பண்பாளர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட வேண்டும். அந்த சூழ்நிலையை நோக்கி திருமயம் சட்டமன்றம் பயணித்து கொண்டிருக்கிறது. அதேபோல் திருமயம் பகுதிகளில் பல்வேறு ஒன்றியங்களில் இன்றைக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவினர் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து எவ்வித சாலை வசதிகளோ அடிப்படை வசதிகளோ குடிநீர் வசதிகளோ செய்து தராத நிலையை திரு வைரமுத்து அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அனைத்து கிராமங்களுக்கும் சாலை வசதிகள், குடிநீர் வசதி, அனைத்து வசதிகளையும் செய்து தருவதற்கு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் திருமயம் தாலுகாவில் திருமயம் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் அனைவருக்குமான கழிப்பறை வசதி, ஒரு 1000 மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியாக இருந்தால் பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கும் தனித்தனியாக குறைந்தது ஒரு 50 கழிப்பறை வசதிகள் இருக்கக்கூடிய வகையில் இதை முழுமையாக செயல் திட்டத்தோடு கொண்டு வருவதற்கு நீங்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து திரு வைரமுத்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் பட்டா என்பதில் மிகுந்த குறைபாடுகள் இருக்கிறது. கிராமங்கள் நிறைந்த இந்த சட்டமன்றத்தில் சில வகைப்பாடுகளை திருத்தம் செய்யாத நிலங்களில் கிராம மக்கள் அனுபவம் செய்து வருகிறார்கள். புஞ்சை தரிசு, சர்க்கார் புஞ்சை தரிசு, நத்தம் கைப்பற்றில்லாத நிலங்கள், இதையெல்லாம் அது மட்டும் இல்லாமல்
நீர்ப்பிடி என்று அரசு கணக்கில் இருக்கும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் 20 ஆண்டு காலமாக அந்த வழியில் தண்ணீர் வரத்து இருந்ததே இல்லை. அது தண்ணீர் வரத்துக்கான பகுதியாகவே இனிமேல் இருக்காது, எதிர்காலத்திலும் இருக்காது. இம்மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த வகைப்பாட்டை திருத்தி உடனடியாக பட்டா வழங்குவதற்கு ஆவணம் செய்வதற்கு நாம் இரட்டை இலை சின்னத்திலே திரு வைரமுத்து அவர்களை வெற்றி பெறச் செய்து சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆட்சேபனையற்ற இடத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கிராம குடி மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்குவதற்கும் வருவாய் அலுவலகங்களில் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்ப்பதற்கும் திரு வைரமுத்து அவர்களுக்கு நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். மிகுந்த பண்பாளர். அவரை பற்றி தனித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் மக்களை எளிமையாக அணுகக்கூடியவர், மிகுந்த படிப்படியாக அரசியலிலே முன்னேறியவர். முதலில் தமிழ்நாடு மின் வாரியம் அந்த வாரியத்திலே தலைவராக இருந்து, சொசைட்டி வாரியத்தில் தலைவராக இருந்து, அதன் பிறகு ஒன்றிய தலைவராக இருந்து, அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினராகி, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவராகி, இப்படியாக படிப்படியாக அரசியலிலும் கட்சியிலும் அடித்தட்டு மக்களிலிருந்து பழகி வந்தவர் என்பதாலும் இச்சமுதாயம் இந்த பகுதியில் வாழக்கூடிய சமுதாயத்திற்கு நன்கு அறிமுகப்பட்டவராக இருப்பதாலும் அவரை போன்ற முதிய அனுபவமிக்க நபரான திரு வைரமுத்து அவர்களை திருமயம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்கிற பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அன்றாடம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து மட்டும் அரசுக்கு நடக்கக்கூடிய பல லட்சம் கோடி கனிம வள துறையால் ஏற்படக்கூடிய இழப்பீட்டை சரி செய்து முறையாக கனிம வளத்திற்கு பாதுகாப்பதற்கு அங்கீகாரம் பெற்று அப்ரூவல் செய்து அதன் அடிப்படையில் மட்டுமே இந்த கனிம வள துறை செயல்படுவதற்கும் அளவிற்கு மண் வளத்தையும் இயற்கை வளத்தையும் காப்பதற்கும் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கும் திருமயம் சட்டமன்றத்திலே திரு வைரமுத்து அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.